السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய உதவியால் அல்லாஹு தாலா அவனுடைய மாளிகையிலே அவனை பற்றி பேசுவதற்காகவும் கேட்பதற்காகவும் நம்ம எல்லோரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்லாஹு தாலா யாரை நேசிக்கிறானோ, யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கி கொண்டே இருக்கின்றான். அந்த வகையில் இன்றைய நம்முடைய தலைப்பு கஷ்டமான சூழ்நிலையில் கவனிக்க வேண்டியவை, கடைபிடிக்க வேண்டியவை. இந்த தலைப்பை பொறுத்தவரையிலே எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக கஷ்டம், சிரமம், பிரச்சனை, சோதனை, துன்பம், துயரம் என்று பல்வேறு வடிவங்களில் பல்வேறு கோணங்களில் அது எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். அந்த கஷ்டத்துடைய அந்த கவலையான பிரச்சனைக்குரிய சூழ்நிலையில், சோதனைக்குரிய காலங்களில் நாம் என்னென்ன விடயங்களை கடைபிடிக்க வேண்டும், என்னென்ன விடயங்களை நாம் கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கையில் கவலைகள், துக்கங்கள், பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை ஏற்படும் என்பதுதான் நம்முடைய இந்த தலைப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, கஷ்டம் என்று சொல்கின்ற பொழுது, பிரச்சனை என்று சொல்கின்ற பொழுது, ஒரு சோதனை என்று சொல்கின்ற பொழுது அது பொதுவாக மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகள் இருக்கிறது. எல்லாருமே அதில் பாதிக்கப்படுவாங்க. ஒரு வெள்ளம் வந்துருச்சுன்னா அதில் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி ஒரு திடீரென்று ஒரு அனர்த்தம் ஏதோ ஒரு வகையில், நம்முடைய கடந்த கால வரலாறுகளை எடுத்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஊரில் ஏற்படுகின்ற சோதனைகள், அதே போன்று நம்முடைய மஹல்லாவில், நம்முடைய ஏரியாவில், இப்படி அந்நாட்டில் என்று பல்வேறு வகையான சோதனைகள் பொதுவாக வரும். இதுவும் ஒரு வகையான கஷ்டம். இதனால் பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்படுவார்கள். சில பொழுது சிலருக்கு பாதிப்பு இல்லாமலே இருக்கும். இது ஒரு வகை. இரண்டாவது, பொதுவாக ஏற்படுகின்ற கஷ்டங்கள். அது எல்லா மனிதனுக்கும் அந்த கஷ்டம் இருக்கும், எல்லா மனிதருக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, காஃபிராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஏற்படுகின்ற கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் இருக்கும். இது ஒவ்வொரு மனிதனுக்கும் வித்தியாசமாக இருக்கும். சிலருக்கு பொருளாதாரம் இருக்கிறது பிரச்சனையாயிருக்கும், சிலருக்கு பொருளாதாரம் இல்லாத பிரச்சனையாயிருக்கும், சிலருக்கு மனைவிமார் இருக்கிறது பிரச்சனை, சிலவங்களுக்கு இல்லாத பிரச்சனை, சிலருக்கு பிள்ளைகள் இருக்கிறது பிரச்சனை, சிலருக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிற பிரச்சனை, சிலருக்கு வீட்டுக்குள்ள பிரச்சனை, சிலருக்கு ஆஃபீஸில் பிரச்சனை. இப்படி எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், இல்லாமல் யாருமே இல்லை. அப்போ இந்த பிரச்சனை தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனை. இந்த இரண்டு அம்சங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, ஏற்படுகின்ற கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, அந்த பொதுவான பிரச்சனைகளில் ஒரு முஸ்லிமுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும், அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகள்லையும் முஸ்லிமுடைய நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும். பொதுவான பிரச்சனைகளில் முஸ்லீம் அல்லாதவர்கள் யோசிக்கிற விதம் வேற. சில பகுதிகளில் உடன்பட்டாலும் சில பகுதிகளில் உடன்பட மாட்டாங்க முஸ்லீம்களோட. நாங்கள் சொல்லுவோம், எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அல்லாட்ட கையேந்துவோம் உண்டு.
முதலாவது நாங்கள் அல்லாட்ட தான் கையேந்துவோம், அல்லாட்ட தான் கேட்போம், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி. இது ஒரு விஷயம். அதே மாதிரி தான் எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எங்களுக்கு என்னமாவது பிரச்சனை வந்துட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? உடனே என்ன செய்வோம்? அல்லாட்ட கையேந்துவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் நம்ம என்ன செய்வோம்? சில விடயங்களை கடைப்பிடிப்போம். இப்போ நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்களின் பொழுது அவன் எப்படி அதை பார்க்க வேண்டும், அணுக வேண்டும், அதை இஸ்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் அதை எப்படி சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது ஒரு அடிப்படை, அல்லாஹு தாலா சொல்கின்றான், அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அலிஃப் லாம் மீம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை சொல்றான். அஹஸிபன் நாஸ், மக்கள் நினைத்து கொண்டார்களா, அன் யுத்ரகு, அவர்கள் விடப்படுவார்கள், அப்படியே விடப்பட்டுருவாங்க அப்படி நினைச்சு கொண்டிருக்கிறார்களா? அன் யகூலு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன பிறகு வஹும் லா யுஃப்தனூன், அவங்க சோதிக்கப்படாமல் அப்படியே விடப்படுவார்கள் என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்களா? அப்ப பிற மனிதர்களை விட ஒரு முஃமின் மேலே போய்த்தான் இதை பார்க்கணும். பிற மனிதர்கள் பாருங்க, அவங்க அல்லாஹ் தொழுகிறதும் இல்லை, இபாதத் செய்யறதும் இல்லை, ஆனால் அவங்க நல்லா வாழ்றாங்களேன்னு நினைச்சா நீங்க இந்த வசனத்தை நினைக்கணும், ஈமான் கொண்டு விட்டால் சோதனை என்பது உண்டு. அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா, அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா. ஏன் அல்லாஹ் சோதிக்கிறான்? அல்லாஹ் விரும்புகிறவர்களை சோதிப்பான், நேசிக்கிறவங்களை அல்லாஹ் சோதிப்பான். உலகத்திலேயே அல்லாஹு தாலா சொல்கின்ற அற்புதமான வாசகம் குர்ஆன்ல, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உங்களை இந்த ஆலமீனுக்கு ரஹ்மத்தாக அனுப்பி இருக்கிறோம். யார் அவங்க? ஆலமீன் தான் சிவல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற எல்லாம் எதுவெல்லாம் இருக்குதோ எல்லாத்துக்கும் ரஹ்மத்தாக அனுப்பின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாவை பார்த்தாங்களா? சொந்த வாப்பாவை பார்த்தாங்களா? பார்க்கல. தான் பெத்த பிள்ளைகள்ல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள தவிர எல்லாரையும் கொண்டு அடக்கம் பண்ணாங்க. தாய்க்குள்ளேயுமா பிள்ளை மடியில இருக்குது, கண்ணீர் ஓடுது. இப்ராஹிம் மடியில இருக்கிறார், பிள்ளைகள் மடியில இருக்கிற பொழுது மோந்து மோந்து முத்தம் கொடுத்து இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிமுடைய பிரிவு அல்லாஹ்வுடைய தூதரை அள வைத்தது. அப்ப உண்மையில் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைத்திருந்தான். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இரக்கம் கொண்டான். அல்லாஹும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கின்ற பொழுது அல்லாஹ் அவ்வளவு நேசிச்சான். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நேசிச்சாங்க. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ் வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்க உண்மையிலே நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறீங்கன்னு சொன்னா நபியே நீங்க அந்த மக்களுக்கு போய் சொல்லுங்க, ஃபத்தபிஊனி, என்ன பின்பற்றுங்க. உலகத்தில் அல்லாஹ் அந்த ரைட்ஸ், இந்த ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். உங்களுக்கு என்ன பிரச்சனை வாழ்க்கையில் இருந்தாலும் நீங்க உண்மையிலே அல்லாஹ்வை நேசிக்கிறீங்க என்று சொன்னா ஃபத்தபிஊனி, என்ன பின்பற்றுங்க. அப்படி நீங்க என்ன பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், உங்களோட பாவங்களை மன்னிப்பான். அப்ப அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு சோதனையை கொடுத்தான். பிரிவுகள், தன்னுடைய தாயை சிறுபிராயத்திலே பிரிந்தார்கள், பிள்ளைகளை இழந்தார்கள், தான் நேசித்தவர்களை இழந்தார்கள், பள்ளத்தாக்கில் கொண்டு அடைக்கப்பட்டார்கள், எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹு தாலா சொல்கின்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையிலேயே ஒரு மகத்தான நல்ல மனிதர் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். எப்படி ஒரு ஷஹாதாவை நற்சான்றிதழை அல்லாஹ் வழங்குகிறான். நபியே, வ இன்னக லஅலா குலுகின் அதீம், உயர்ந்த மகத்தான் நற்குணத்தில் இருக்கிறீங்க என்றெல்லாம் அல்லாஹ் புகழ்ந்து போட்டு இப்படி சோதிக்கிறான். நபியே நீங்க மகத்தான் நற்குணத்தில் இருக்கிறீங்க. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா,
அல்லமஹு ஷதீதுல் குவா. அவர் மனோயிச்சின் அடிப்படையில் பேசுவது கிடையாது, அவர் வஹையாக சொல்லப்படுவதை பேசுவார். இப்படி அல்லாஹ் புகழ்றான். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன். நபியே, இவர் ரசூல் இல்ல, இவர் ஒரு பொய்யர், இவர் ஒரு கவிஞர், சூனியக்காரர் என்றெல்லாம் அவங்க சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்றான், நபியே இன்னக லமினல் முர்சலீன், நீங்க ரசூல்மார்கள் இருந்தும் உள்ளவர் என்று அல்லாஹ் தான் அந்த காஃபிர்களுக்கு பதில் சொல்றான். அந்த அளவு நேசிச்சான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஆனால் அல்லாஹ் வாழ்க்கையில சோதனை கொடுத்தான், அல்லாஹு தஆலா சோதனையை கொடுத்தான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப முஃமின்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ளணும், நாங்க முஃமினாக இருந்தால் சோதிக்கப்படுவோம், முஃமின்களாக இருந்தால் சோதிக்கப்படுவோம். இது அடிப்படை. சோதனை இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் சொர்க்கம் கிடையாது. அம் ஹஸிபுதும் அன் தத்குலுல் ஜன்னஹ் வலம்மா யஅதிகும் மஸலுல் லஸீன ഖலௌ மின் क़ப்லிகும் மஸ்ஸத்ஹுமுல் பஅஸாஉ வல்-ضراء வஸுல்ஸிலூ حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب ألا إن نصر الله قريب أم حسبتم நீங்கள் நினைத்துக் கொண்டீர்களா, நீங்கள் நப்பாசை கொள்கிறீர்களா, அன் தத்குலுல் ஜன்னஹ் சொர்க்கத்துக்குள்ள போயிடலாம் என்று. வலம்மா யாத்திக்கும் மஸலுல் லதீன ഖலௌ மின் क़ப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை போன்று, பிரச்சனைகளை போன்று ஏற்படாமல் நீங்க சும்மா சொர்க்கம் போகலாம் என்று நினைக்கிறீர்களா? வலம்மா யாத்திக்கும் மஸலுல் லதீன ഖலௌ மின் क़ப்லிக்கும் மஸ்ஸத்ஹுமுல் பஅஸா வல்-ضراء வஸுல்ஸிலூ, அவர்களுக்கு துன்பம், பிரச்சனை, பயம் எல்லாம் வந்தது, ஆட்டி விடப்பட்டார்கள். வஸுல்ஸிலூ ஹத்தா யகூல الرسول والذين آمنوا معه, ரசூலும் அவர்களோடு இருந்தவர்களும் மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்ப என்று கேட்கின்ற அளவு சோதனை வந்தது. அல்லாஹ் சொல்றான், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி என்பது சமீபமாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி சமீபமாக இருக்கிறது. அப்ப எனவே சோதனை இல்லாமல், கஷ்டம் இல்லாமல் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது. அப்ப இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, எனக்கு பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் என்ன நேசிக்கிறான், அல்லாஹ் என்ற ஈமான பரிசீலிக்கிறான், அல்லாஹு தஆலா என்ன பரிசீலிச்சு பார்க்கிறான், எந்த நிலையில என்னுடைய மஹப்பத், அன்பு எந்த அளவு அவனுடைய உள்ளத்தில் இருக்குது என்று சொல்லி அல்லாஹ் பரிசீலிக்கிறான், சோதித்து பார்க்கிறான் என்ற ஒரு அடிப்படை புரிதலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சோதனை அல்லாஹு தஆலா சோதித்துக் கொண்டே இருப்பான், சோதனை வந்து கொண்டே இருக்கும். முஸ்லிம் ஆகிவிட்டால், முஃமின் ஆகிவிட்டால், ஈமான்ல இருந்தா, ஈமானோட இருந்தா, இஸ்லாத்தோட இருந்தா சோதனைகள் வரத்தான் செய்யும். சோதனைகள் ஏன் வருது, எப்படி வருது, அது ஒரு பகுதி. இந்த கஷ்டங்களும் இந்த பிரச்சனைகளும் எங்களோட வாழ்க்கையில வந்தா நாங்க முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் என்னண்டா, எங்களோட ஈமான உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். கஷ்டமான நிலைகளில் முதலாவது நம்ம என்ன செய்யணும், கஷ்டங்கள், சோதனைகள் வாரது என்பது அது மூமினுக்கு அல்லாஹ் ஒரு சுன்னாவாக, அவனுடைய நியதியாக அல்லாஹ் வச்சிருக்கிறான், அதை புரிஞ்சுக்கணும். இப்ப நாங்க அந்த கஷ்டங்கள் ஏற்படுது, பொதுவான கஷ்டங்களாக இருக்கலாம், ஊர்ல நம்ம வசிக்கிற நாட்டுல கஷ்டம் இருக்கலாம், எந்த ஒரு நிலை, என்னுடைய தொழில கஷ்டம் இருக்கலாம், என் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கலாம், மனைவியால, குடும்பத்தால, அந்த தொழிலால, எந்த வகையில என்ன கஷ்டம் வந்தாலும் நாங்க எங்களோட ஈமான்ல இருந்து, ஈமான்ட உறுதியில இருந்து, எங்களோட அகீதா நம்பிக்கையிலிருந்து தடம் புரண்டு விடக்கூடாது. கொஞ்சம் சோதிக்கப்பட்ட உடனே, கொஞ்சம் கஷ்டங்கள் வந்த உடனே தொழுகையை விட்டுருவாங்க, வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா வரும். என்னப்பா, நான் எவ்வளோ இபாதத் செஞ்சேன், நோம்பு முழுக்க குர்ஆன் ஓதுனேன், தஹஜ்ஜுத் தொழுதேன், கியாமுல் லைல் தொழுதேன், அல்லாஹ் என்ன சோதிக்கிறானே அப்படின்ற வார்த்தைகள், அல்லாஹ் என்ன மட்டும் தானே சோதிக்கிறான் அப்படின்ற வார்த்தைகள். அப்ப எனவே இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் அகீதாவுல, ஈமான்ல பலவீனம் ஏற்படும் பொழுது வரும். அப்ப ஈமான பலமா வச்சுக்கணும். எந்த சோதனை வந்தாலும் முஃமினுடைய ஈமான் குறையக்கூடாது. சோதனை வர வர ஈமான் கூடணும். சோதனை வர வர الذين قال لهم الناس إن
الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم إيمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل. இந்த வசனத்தை பத்தி நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. மக்கள் எல்லாம் படையாக திரண்டு முஸ்லிம்களுக்கு எதிராக வந்த பொழுது அந்த படையை பார்த்த உடனே பயப்பட இல்லை, அவங்களோட ஈமான் கூடிருச்சு. அல்லாஹ் இப்படி ஒரு பெரிய படையை வச்சுங்களை அழிச்சிருவானா? இல்லை. ஃபஸாதஹும் ஈமானா, அவருடைய ஈமான் கூடியது. என்ன சொன்னாங்க? அந்த ஈமான் கூடின உடனே அவங்களோட வாயிலிருந்து வந்த வார்த்தை வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். வகாலு, அவங்க சொன்னாங்க எங்களுக்கு எங்கட அல்லாஹ் போதுமானவன். எப்படி இந்த வார்த்தை வரணும்? இதெல்லாம் உயிர் தப்புவோமா இல்லையா என்ற அந்த நிலையில இது வந்தது. நமக்கு லேசா வெள்ளம் வந்துருச்சுண்டா, வீட்டில் பிரச்சனை வந்துருச்சுண்டா வார்த்தைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்குது. ஈமான் உள்ள சஹாபாக்கள், நாங்க யாரை பின்பற்றணும், யாருடைய வழியில பயணிக்கணும், அல்லாஹ் அடையாளமா காட்டுற சஹாபாக்கள் வகாலு ஹஸ்புனல்லாஹ், அந்த வார்த்தை உள்ளத்துல பதியணும். ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல், எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் யார்? யார் எங்கட சிறந்த பாதுகாவலன்? அல்லாஹ். எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் அல்லாஹ். பாதுகாப்பதில், மனிதர்களை பாதுகாப்பதில், வழிகாட்டுவதில், அரவணைப்பதில், வாழ்வாதாரத்தை வழங்குறதுல மிகச்சிறந்த பாதுகாவலன் அல்லாஹ். அப்ப அந்த ஈமான் கூடணும், எங்கட ஈமான் கூடணும். வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த பிரச்சனை வந்தாலும் நபிமார்கள் கடைபிடித்த வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல். அப்ப இந்த வார்த்தை ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல் அப்படின்னு சொல்லி போட்டு மாத்திரம் போதாது, அது எங்களுடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். எங்கட ரப்பு எங்களுக்கு போதுமானவன், அவன்தான் பாதுகாவலன். எந்த பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும், எவ்வளவு துயரம் வந்தாலும், எங்கட அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். அப்ப பிரச்சனை வந்தா, கஷ்டம் வந்தா என்ன செய்யணும்? ஈமான் உறுதியாக, ஈமான் இன்னும் என்ன செய்யணும்? கூடணும். அல்லாஹ் என்ன சோதிக்கிறான்? நான் இன்னும் நெருங்க நெருங்க, அவனை நெருங்க நெருங்க என்ற ரப்பு என்னை கைவிட மாட்டான், என்ற ரப்பு ஒரு காலமும் என்னை கைவிட மாட்டான். அவன் வாக்குறுதி மீறுகின்றவன் அல்ல. என்னை நெருங்க நெருங்க அவன் நெருங்குவான். அவன் வாக்குறுதியை மீறுகிறவன் அல்ல என்ற நம்பிக்கையோடு அல்லாஹ்வை நோக்கி போகணும். ஈமான்ல குறைவு ஏற்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி இந்த பிரார்த்தனை செய்வார்கள். யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரற்றவனே, எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது, என்ன நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால அடிக்கடி கேளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா கேட்ட பிரார்த்தனை யா முகல்லிபல் குலூப். சொல்லுங்க, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரற்றவனே, உன்னுடைய தீன்ல, இந்த மார்க்கத்தில் எங்கட உள்ளத்தை நீ உறுதிப்படுத்தியா அல்லாஹ். எங்க எந்த பிரச்சனை வந்தாலும், எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும், எங்கட உள்ளம் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிடக்கூடாது. தீனை விட்டு நல்லா லொஸ்ட் ஆயிட்டீங்க, இப்ப வட்டிக்கு கடன் எடுத்தா தான் அதை சோல்வ் பண்ணேலும் என்று சொன்னாலும், இந்த நேரத்திலையும் நீங்கள் அல்லாஹ்வை விட்டு கொடுத்துறாதீங்க, மார்க்கத்தை விட்டு கொடுத்துறாதீங்க. ஹராத்தில் நிம்மதி கிடையாது, ஹராத்துல தீர்வு கிடையாது. சரி, கடன் எடுப்போம், பொற கட்டிக்கும் வட்டியா அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில முசீபத்து தான் இருக்கு. பிரச்சனை வந்துருச்சா அல்லாட்ட போங்க, வட்டியின் பக்கம் போகாதீங்க, ஹராத்தின் பக்கம் போகாதீங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? அன்புக்குரிய சகோதரர்களே, அறிவாளிகள், நல்ல மக்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் சொல்றான். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்ம இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பனா, எங்கட ரப்பே, லா துஸிக் குலூபனா, எங்கட உள்ளத்தை சறுக்கடித்து விடாதே அல்லாஹ், சருக செய்து விடாதே அல்லாஹ். லா துஸிக் குலூபனா, எங்கட இதயங்களை சறுக்கடித்து விடாதே அல்லாஹ்.
தவறான பாதையின் பக்கம் போறதுக்கு விட்டுறாதே யா அல்லாஹ். எதுக்கு போறோம்? நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிக்க பிறகு நான் ஹராத்துக்குள்ள போக மாட்டேன், தொழுகையை விட மாட்டேன், இபாதத்தை விட மாட்டேன், ஹலாலான அடிப்படையில் வாழ்வேன், என் வாழ்க்கையில இஸ்லாம் இருக்கும், என் வாழ்க்கையில நம்பிக்கை சீரா இருக்கும் என்று நீ எனக்கு நேர்வழி காட்டிய பின்னால் லா துஸிஅ குலூபனா பஅத இத் ஹதைதனா. எனவே யா அல்லாஹ் வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன் புறத்தால ரஹ்மத்தை தந்திரியா அல்லாஹ், கருணையை தந்திரியா அல்லாஹ், அன்பை தந்திரியா அல்லாஹ். ஏன்? இன்னக அன்தல் வஹ்ஹாப், நீ மாபெரும் கொடையாளன் யா அல்லாஹ். இப்போ ஒரு ஆள் ஒரு பெரிய தனவந்தராக இருந்தால் அவர்கிட்ட போய்த்து நம்முடைய தேவையை சொல்லி பணம் எடுக்கணும்னு நினைப்போம். இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் போய் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இப்படி ஏதாவது கடனுக்காவது அல்லது உதவி செய்யுங்க அப்படி போவோம். இப்போ அல்லாஹ்வை கொடையாளி என்று ஒரு மனிதன் அடையாளம் கண்டா போய்த்து கேட்குறோம், காசு தாங்க பணம் தாங்கன்னு. நீங்கள் உண்மையில் நீங்கள் அல்லாஹ்வை ஒரு கொடையாளின்னு பார்த்தா அவன்கிட்ட இருந்து நீங்கள் கேட்குற மிகப்பெரிய கொடை என்ன தெரியுமா? என்ன? நேர்வழியில் நிலைத்து வைக்க அல்லாஹ், நேர்வழியில் நிலைக்க செய்ய அல்லாஹ், நேர்வழியை தந்திரு. அல்லாஹ் கொடுக்கின்ற கொடைகளில் மிகப்பெரிய கொடை இந்த சரியான நம்பிக்கையில, சரியான ஈமான்ல மௌத்து வரை பயணிப்பது. மௌத்து வரை பயணிப்பது. எந்த சோதனை வந்தாலும் இஸ்திகாமத், யகீன், தீன்ல இஸ்திகாமத், அகீதாவில் இஸ்திகாமத், ஈமான்ல யகீன், உறுதி இருக்கணும். சின்ன பிரச்சனை வந்த உடனே அகீதாவை தூர போட்டு, தொழுகையை தூர போட்டு, இபாதத்தை தூர போட்டு இஸ்லாத்திர அடையாளத்தை இல்லாமல் ஆக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், நாங்க எல்லாம் அல்லாஹ் ரப்புன்னு சொன்னவங்க. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், எங்கட ரப்பு அல்லாஹ் தான் என்று சொல்லி, அல்லாஹ் ரப்புன்னு சொன்னா அடுத்தது என்ன நடக்கும்? சோதனை வரும். பிலாலுக்கு சோதனை வர இல்லையா? அம்மாருக்கு சோதனை வர இல்லையா? யாசிருக்கு சோதனை வர இல்லையா? சுமையாக்கு சோதனை வர இல்லையா? ரதியல்லாஹு அன்ஹும் அஜ்மைன், அல்லாஹ் எல்லோரையும் பொருந்திக் கொள்வானாக. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, ஜுபைர், ஹம்தலா, உகாஷா, முஆவியா, சஅத் பின் உபாதா, சஅத் பின் ரபி, சஅத் பின் முஆத், சஅத் பின் அபி வக்காஸ் ரதியல்லாஹு அன்ஹும் அஜ்மைன், முஆத் பின் ஜபல், உபை பின் கஅப் ரதியல்லாஹு அன்ஹும் அஜ்மைன், ثابت بن قيس بن شماس, உசைர் பின் அப்துல் அஷ்ஹல் ரதியல்லாஹு அன்ஹும் அஜ்மைன். இவங்களுக்கு சோதனை வர இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னதுக்காக வேண்டியே சோதிக்கப்பட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னதுக்காக சோதிக்கப்படுகின்ற பொழுது அவங்க இஸ்திகாமத்தா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்த சோதனை எங்களை விட பல மடங்கு பெரிய சோதனை, அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனால் அவர்கள் இஸ்திகாமத்தோடு இருந்தார்கள். கழுத்தில் கத்தி வைக்கப்படுகிறது, காலால் ஏறி மிதிக்கப்படுகிறார்கள். ஆனாலும் அல்லாஹ் அல்லாஹ், இந்த மார்க்கம் தான் எங்களுக்கு பெருசு, இந்த நம்பிக்கை தான் பெருசு. சுமையா ரதியல்லாஹு அன்ஹா, இஸ்லாத்தினுடைய முதல் ஷஹீதான பெண்மணி. அன்புக்குரிய சோதரர்களே, வரலாறு படிங்க, பாருங்க. அப்ப இவங்களுக்கு வந்த சோதனைகள் எல்லாம் எதனால வந்தது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا. இஸ்திகாமத்தா இருந்தா அல்லாஹ் கைவிட மாட்டான். சாதாரண பரிசு அல்ல, சாதாரண வெகுமதி அல்ல அல்லாஹ் தாரது. மரணப்படுக்கை வரை நீங்கள் மரணம் வரை இஸ்திகாமத்தா இருந்தா, மௌத்து வரை இஸ்திகாமத்தா இருந்தா, உங்களை வரவேற்க, உங்களோட மௌத்த, உங்களோட ஜனாசாக்கு, உங்களோட மரணிக்கிற அந்த வேலை அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? மலக்குமார்கள் இறங்குவாங்க, அவர் பார்த்துக்கிட்டு இருப்பார். அவரை சூழ இருக்கிறவங்க எல்லாம் அம்மா, வாப்பா, தம்பி, தங்கச்சி, அக்கா, அண்ணன் எல்லாருமே என்னை விட்டுட்டு போறான்னு கதறுவாங்க, கத்துவாங்க. ஆனால் அவர் இருப்பார் வேற ஒரு உலகத்துல இங்கதான் இருப்பார். அவர் பார்க்கிற காட்சி அல்லாஹ் சொல்றான், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, வானவர்கள் அவரை நோக்கி இறங்குவார்கள். இறங்கி அவர் மரணப்படுக்கையில் இருப்பார். அந்த நேரத்தில் வானவர்கள் சொல்லுவார்கள், அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, நீங்க பயப்படாதீங்க,
நீங்க கவலைப்படாதீங்க. வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். அல்லாஹ்வினால வாக்குறுதி அளிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு, வாக்குறுதி அளிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று மலக்குமார்கள் சொல்லி உயிரை கைப்பற்றும் பொழுது எப்படி இருக்கும் அந்த மரணம்? அது பெருநாளாக இருக்கும். அது மரணம் அல்ல. மோமீன்களுக்கு, முத்தகீன்களுக்கு பெருநாளாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு இஸ்திகாமத் எங்களுக்கு தேவை. எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த துயரம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் எங்களோட நம்பிக்கையில சரியாக இருக்கணும், எங்களோட ஈமான்ல உறுதியாக இருக்கணும். எங்களோட ஈமான் கூட வேண்டுமே தவிர குறைஞ்சிடக்கூடாது. கூடினால் அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் கூடிக்கொண்டே போகட்டும். குறையுதுன்னு நீங்க நினைச்சா உடனே என்ன செய்யுங்க? சஹாபாக்குடைய வாழ்க்கையை பாருங்க. அதே மாதிரி அல்லாஹ்வை நெருங்கி துஆ கேளுங்க. அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்க. யா அல்லாஹ், என் உள்ளத்தை உறுதிப்படுத்தி யா அல்லாஹ், இந்த சோதனைகளை சந்திக்கிறதுக்குரிய தைரியத்தை தந்திரி யா அல்லாஹ், இதன் பொழுது உன் மீது உள்ள நம்பிக்கையை யா அல்லாஹ் அதிகப்படுத்தி யா அல்லாஹ் என்று சொல்லி நாங்கள் அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, முதலாவது விஷயம் என்ன? கஷ்டங்கள்ல போது, துயரங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது என்ன செய்யணும்? முதலாவது என்ன? எங்களுடைய ஈமானை பலப்படுத்தி கொள்ள வேண்டும், ஈமான உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, எப்பொழுதுமே என்ன பிரச்சனை வந்தாலும், எந்த துயரம் வந்தாலும் அடிப்படை ஒரு முஃமின் விளங்கிக் கொள்ளணும். எந்த பிரச்சனையும் எந்த துயரமும் நிலையானது கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும். அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? எந்த கஷ்டம் வந்தாலுமே فَإِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا. எல்லாருக்கும் பாடமான அத்தியாயம் தானே. فَإِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا إِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا. கஷ்டத்துக்கு சொல்லுங்க, சொல்லுவாங்க கஷ்டத்துக்கு பிறகு லேஸ் இருக்குது. இது இந்த வசனம் அதை சொல்ல இல்லை. فَإِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا. சும்மேண்டு வந்தா அரபுல பின்பு, சும்மேண்டு அரபுல வந்தா பின்பு. கஷ்டத்துக்கு பிறகு லேசு, கஷ்டத்துக்கு பிறகு சந்தோஷம், கஷ்டத்துக்கு பிறகு மகிழ்ச்சி, கஷ்டத்துக்கு பிறகு இலகு. சும்மேண்டு வந்தா அல்லாஹ் பாவிக்கிற வார்த்தை சும்ம அல்ல, மஅ. மஅண்டா என்ன? உடன். கஷ்டத்துடன் லேசு இருக்குது, கஷ்டத்துடன் லேசு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கஷ்டம் வந்தா உலகத்தின் அடிப்படையில் உதாரணமா உங்களுக்கு ஒரு 2000, சாதாரண உதாரணமா 2000-3000 திரகம் நஷ்டமாயிருச்சு இன்றைக்கு. கஷ்டம் தானே மனசுக்கு? கஷ்டம் தானே மனசுக்கு? இந்த நாள் முழுக்க அந்த கஷ்டம் போகுமா? போகாது. இந்த கஷ்டத்தோட நீங்க உடனே உங்களுக்கு என்ன எண்ணம் வரும் தெரியுமா? உலகத்துல யார்கிட்ட போய் சொன்னாலும் இந்த பிரச்சனை தீர போவதில்லை. ஏன் ரப்புட்ட போய் சுஜூதுல போய் கேட்போம், 2 ரக்காத் தொழுது சுஜூதுல துவா கேட்குறீங்க. நீங்க இந்த சுஜூதுல கேட்ட துவாவை ஒரு சைட்லையும் இந்த 2000 திரகத்தை ஒரு சைட்ல வச்சா எது கூட? சுஜூது. அந்த சுஜூதுக்கும் இந்த 2000 திரகத்தையும் பக்கத்துல வைக்கலுமா? இந்த அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையே கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா, இந்த உலகம், உலகத்திற வஸ்துக்களை விட சிறந்ததுன்னு சொன்னாங்க உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஃபத்துல் பாரியிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஃபத்துல் பாரி இன்னொரு புத்தகம், ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ரைட், என்ன சொல்றாங்க? கவுலுல் அப்த் அல்லாஹு அக்பர் கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா. நீங்க 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டும் பொழுதே இந்த 2000 திரகம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா, அதுக்கு பிறகு உள்ள அல்லாஹு அக்பர், சுஜூது, அதுல கேட்கிற துவா, இதெல்லாம் இந்த 2000 திரகத்துக்கு பக்கத்துல வைக்கலுமா? அந்த சுஜூதுக்கு பக்கத்துல வைக்கலுமா? அந்த 2 ரக்காத்துக்கு பக்கத்துல வைக்கலுமா? அப்ப இந்த உலகத்திற கஷ்டத்தை ஏற்படுத்தின அல்லாஹ் மறுமையில லாபம், கோடான கோடி லாபத்தை தாரத்துக்கு தானே ஏற்படுத்தி இருக்கிறான். இது நடக்கல நீ வந்திருப்பாயா? இல்லை. இந்த கஷ்டத்தோடு அல்ல லேச வச்சிருக்கிறான். கஷ்டத்தின் பொழுதும் லேச தருவான். அதுக்கப்புறம் நீங்க வடிக்கிற கண்ணீர் துளிக்கு அடுத்த நாள் அதை விட டபுள் மடங்கள்ல தருவான். அப்ப உடன் இருக்கிறது, கஷ்டத்துடன் இலகு இருக்கிறது, கஷ்டத்தை நீக்கியும் இலகு இருக்கிறது. இதுதான் அல்லாஹ்வுடைய வாதா. புரியுதா உங்களுக்கு? ஒழுங்கு செய்யும் பொழுது கஷ்டமாயிருக்கும்,
கொஞ்சம் 2 ரக்காத் தொழுகிறதே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுல கிடைக்கிற லாபம் இருக்கிறதே. சில பொழுது நீங்க வெறுப்பீங்க. வஅஸா அன் தக்ரஹூ ஷைஅன் வஹுவ கைருல் லகும் வஅஸா அன் துஹிப்பூ ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லகும். இன்னைக்கு அவ்வளவு லாபம் கிடைச்சிருந்தா அல்லாஹ்வை தொழுதிருக்க மாட்டாய். அவ்வளவு லாபம் கிடைச்சிருந்தா அல்லாஹ்வின் பக்கம் வந்திருக்க மாட்டாய். அப்ப நீங்க சிலதை வெறுப்பீங்க, சில போல சில விஷயங்களை வெறுப்பீங்க, ஆனா அது உங்களுக்கு ஹைரா இருக்கும். சிலதை நீங்க விரும்புவீங்க, ஆனா அது உங்களுக்கு ஷர்ரா இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் அறிந்தவன், நீங்க அறியாதவர்கள். இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்தது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அடுத்த நொடி என்ன நடக்கும், அடுத்த நாள் என்ன நடக்கும், அடுத்த மாசம் என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் நாங்க அடிப்படையா புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? فَإِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا إِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا. நீங்க நல்லா அந்த அத்தியாயத்தை எடுத்து பார்த்தாலே அல்லாஹ் பெரிய பாடத்தை சொல்றான். உங்களுக்கு ஓஃப் கிடைச்சிட்டா என்ன செய்வோம்? தொழுது முடிச்சு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லுவோம். அல்லாஹ் சொல்றான் ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப். ஓய்வா இருந்தா இபாதத்தில் நேரத்தை கழிங்க. அப்படின்னா உங்களோட ஓய்வு தொழுகையில தான் இருக்குது. நம்ம தொழுகை முடிஞ்சு ஓய்வு எடுக்க பார்க்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன தொழுகையில் எனக்கு கண் குளிர்ச்சி இருக்கிறது. ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ். தொழுகையில எனக்கு அப்படி ஒரு அமைதி கிடைக்குது, அதை போல அமைதி எங்கேயும் கிடைக்கல. ஆனா நாங்கள் தொழுது முடிந்து பார்க்குக்கு செல்வோம், தொழுது முடிஞ்சு பீச்சுக்கு செல்வோம். ஏன்? நிம்மதிக்காக. தொழுகையில் தேட வேண்டிய நிம்மதியையும் அமைதியும் தொழுகைக்கு வெளியே தேடினால் எப்படி கிடைக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜுஇலத் குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலாஹ். தொழுகையில தான் கண் குளிர்ச்சி இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, வ இலா ரப்பிக ஃபர்கப். ரப்பின் பால் ஆதரவு வச்சு போங்க, ரப்பின் பால் போங்க. ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப எங்கட உள்ளத்துக்கு அமைதி நாங்க தொழுகையில போய் தேடிக்கணும், தொழுகையில கிடைக்கணும். அல்லாஹ்வின் பக்கம் பேசுறதுல, அல்லாஹ்வை நோக்கி போறதுல நாங்க நிம்மதி எடுக்க வேண்டும், அமைதி எடுக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எப்பொழுதும் ஒரு கஷ்டத்தை நீடித்து வைக்க மாட்டான். கஷ்டத்தை தந்தாலும் அல்லாஹ் அதுல ஒரு அமைதியை, நிம்மதியை வைப்பான். அதை நாங்க சரியா புரிந்து கொள்ள வேண்டும். சரியாக நாங்க என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகை மிகப்பெரிய திக்ரா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான்? அகிமிஸ் ஸலாத லிதிக்ரி. என்ன ஞாபகப்படுத்துறதுக்காக தொழுங்க. திக்ர் தானே? அல்லாஹ் அங்க சொல்றான், அல்லதீன ஆமனூ வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹ்வுடைய திக்ரால உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. அல்லாஹ் தொழுகை சொல்றான் என்னுடைய திக்ர் என்று. அப்ப உள்ளங்கள் அமைதி பெறுவது குர்ஆனால, ஓதப்படுற வசனங்களால. அல்லாஹ்வுக்கு முன்னால கையை கட்டி நீங்க தொழும் பொழுது, அந்த திக்ரை செய்கின்ற பொழுது அங்கே உள்ளங்கள் அமைதி பெறுகிறது. தலையில் இருக்கிற பாரங்களை சஜதாவில் கொண்டு தலையை வைக்கும் பொழுது பாரங்களும் கஷ்டங்களும் அப்படியே உங்களை விட்டு செல்கிறது. அல்லாஹ்வுக்கு முன்னால் வடிக்கப்படுகின்ற கண்ணீர் துளிகளிலே நிம்மதியும் அமைதியும் இருக்கிறது. எனவே நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், கஷ்டங்கள் பிரச்சனைகள் நீடித்து நிற்காது. அல்லாஹ்வை நோக்கி நகர்றதுக்கான ஒரு தற்காலிகமா அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ்வை நோக்கி போங்க. அதனாலதான் ஹாஃபிஸ் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது மஜ்மூ ரஸாயில் இப்னு ரஜபிலே சொல்லியிருக்கிறார்கள், ஒரு முஃமின் சோதனைகள் அவனுக்கு வந்துட்டா, கஷ்டம் வந்துட்டா, இந்த கஷ்டமும் பிரச்சனையும் நீங்கும் என்று அவன் எதிர்பார்த்து காத்திருப்பது ஒரு வணக்கம் என்று சொன்னார்கள். ஏதாவது கஷ்டம் வந்தா இது நிச்சயமா நீங்கும் என்று எதிர்பார்த்திருக்கிற அந்த எதிர்பார்ப்புக்கு தானே. எனக்கு ஒரு பிரச்சனை வந்து கஷ்டம் வந்துட்டு அல்லாஹ்ட்ட கேட்டு கேட்டு எதிர்பார்த்திருக்கிறோம், பிரச்சனை நீங்கும் என்று எதிர்பார்த்திருக்கின்ற இந்த எதிர்பார்ப்பு ஒரு வணக்கம் என்பதாக சொன்னார்கள். ஏன்? அல்லாஹ் இவனுக்கு விடியலை கொண்டு வருவான், பிரச்சனைகள்ல இருந்து கஷ்டங்கள்ல இருந்து அல்லாஹ் விடியலை கொண்டு வருவான், பல வழிகளை திறந்து கொடுப்பான். ஏன்? இவன நம்பிக்கை அல்லாஹ் மீது இருக்கிறது. வமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை வைத்து தக்வாவோடு இருக்கிறார்களோ, யஜ்அல் லஹு மக்ரஜா, பல வழிகளை, பல பாதைகளை, பல விடியல்களை அல்லாஹ் உருவாக்குவான். இவருக்கு ஒரு கஷ்டமா இருக்கிற பொழுது அவர் அல்லாஹ்வை நோக்கி போக போக
அவர் ஒரு வழியில தேடுவார், பல வழியில் அல்லாஹ் திறந்து கொடுப்பான். நான் நினைச்சு கூட பார்க்கல நீங்க இப்போ வருவீங்க, சந்திப்பீங்க, இப்படி பேசுவீங்க, ஆனா இது நடந்துருச்சுன்னு சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் அந்த வழியை திறந்து கொடுப்பான். அவர் அறிஞ்சு கொள்ள மாட்டார், அவர் வேற வழியில போவாரு. ஏன்னா நம்முடைய திட்டங்கள், நம்முடைய பிளேன் எல்லாம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கும். ஆனா அல்லாஹ் போடுற திட்டம் இருக்குதானே, அது விசாலமானது. எங்களால் யூகித்து பார்க்க கூட முடியாது, எங்களால் சிந்திக்க முடியாது. எனவே இரண்டாவது அம்சம் நாங்கள் புரிஞ்சு வச்சு கொள்ளணும், எந்த கஷ்டமும் நீடித்து நிலைக்காது. எனவே இந்த கஷ்டத்தை அல்லாஹ் தந்தா அந்த நேரத்தில் நான் இந்த கஷ்டத்தின் பொழுதும் அல்லாஹ்வை நெருங்கணும். நெருங்குகின்ற பொழுது அந்த கஷ்டத்தோடும் இலேசி இருக்கும். அந்த கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கியும் நமக்கு என்ன செய்வான்? இலகுவை, விடியலை, தெளிவான பாதையை, நல்ல ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருவான் என்பதை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் எங்களை பற்றி மட்டும் யோசிக்கக்கூடாது. மூணாவது இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குது, எனக்கு இந்த துன்பம் வந்திருக்குது என்று நாங்கள் எங்களை பற்றி மட்டும் யோசிக்கக்கூடாது. நான் எப்படியாவது வண்டி எடுத்துகிட்டு போனால் போதும், எனக்கு ஏதாவது இதை நான் செஞ்சுக்கிட்டா போதும், எனக்கு இது சரியாயிட்டா போதும் என்று நீங்கள் நினைக்கின்ற பொழுது அந்த கஷ்டத்தினுடைய வலி இன்னும் கூடுமே தவிர குறையாது. அப்போ என்ன செய்யணும்? பிறருடைய நலன்ல அக்கறை வைத்தீங்கண்டா, பிறருடைய நலன்ல அக்கறை வைத்தால், பிறருடைய பாதையில, பிறருடைய வேலையில, பிறருடைய வழியில நீங்க போயிட்டு அவங்களுக்கு உதவி செய்யற நேரம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நீங்க ஒரு சின்ன கஷ்டத்தை நீக்கி கொடுப்பீங்க, அல்லாஹ் உங்களோட பெரிய கஷ்டத்தை நீக்கி தருவான். உங்களோட பார்வையில ஒரு சின்ன ஒரு வசதி குறைந்த ஒருவர் இருக்கிறார், அவருக்கு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வந்து பெரிய கனவாக இருக்கும். ஆனா உங்களுக்கு அது 2 நாள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்குரிய தொகையா இருக்கும். நீங்க அதை இவருக்கு கொடுத்தீங்கன்னா என்னுடைய கனவை நிறைவேற்றி விட்டார் இவர்ண்டு உங்களுக்காக ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு சஜிதாவிலையும் அவர் துவா கேட்டுக்கிட்டே இருப்பார். நீங்க சுத்திக்கிட்டு இருப்பீங்க, கார்ல இருப்பீங்க, நீங்க நடுநிசில 2 மணிக்கு தூங்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்காக ஒரு பல கரங்கள் 10 கரங்கள் அல்லாஹ்விடத்துல உயர்ந்து, யா அல்லாஹ் எனக்கு இவர் இப்படி உதவி செஞ்சார், யா அல்லாஹ் இந்த கஷ்டத்துல இப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணார், யா அல்லாஹ் அவரை கைவிட்டுறாத யா அல்லாஹ். நீங்க தூங்கி கொரட்டை விட்டுட்டு இருப்பீங்க, சொர்க்கத்துல தரஜா உங்களுக்கு உயர்ந்துகிட்டே போகும். இது எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப எனவே எப்பொழுதும் அல்லாஹ் என்ன சொல்றான்? வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون ويؤثرون على أنفسهم. தங்களுக்கு தேவை இருந்தும், தங்களுக்கு இது தேவை என்றும் அவங்க என்ன செஞ்சாங்க? பிறரை முதன்மைப்படுத்தினார்கள், பிறருக்கு கொடுத்தார்கள். அல்லாஹ் ஒரு அன்சாரி தம்பதியினுடைய இந்த சம்பவத்தில் வச்சு தான் இந்த வசனம் இறங்குது. எல்லாருக்கும் தெரியும், ஒரு அன்சாரி குடும்பம், மனைவி செஞ்ச அந்த விஷயத்தை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான். ஆக இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? சாதாரணமாக அவங்க ஒரு விருந்தாளிக்கு உணவு கொடுத்ததுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குறான்டா. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் நம்முள்ள பல சகோதரர்கள் வாரி வழங்கக்கூடிய, கொடுக்கக்கூடிய, உதவி செய்யக்கூடிய, தனக்கு கஷ்டம் இருந்தும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற பல சகோதரர்கள் இருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ் நம்ம கண்கூடா பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்லதை செஞ்ச அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? தனக்கு தேவை என்று இருந்தும் பிற சகோதரர்களை கொடுக்குறாங்களே, இவங்களை பத்தி எல்லாம் சொல்லும்போது இவர்கள் வெற்றியாளர்கள், இவங்க வெற்றியாளர்கள் என்று எல்லாம் சொல்றாங்க. அப்ப எனவே எனக்கு கஷ்டம் வந்தா ஏந்த கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு வழி இன்னொரு மனிதனுடைய கஷ்டத்தை நீக்கிறது. இது இந்த உலகத்திற பார்வைக்கு புரியாது, இந்த உலகம் பார்க்கிற பார்வைக்கு புரியாது. என்னப்பா உனக்கு 1000 ரூபாய் தேவை, அவனுக்கு 500 ரூபாய் கொடுத்தா இன்னொரு 500 ரூபாய் உனக்கு தேவை அப்படின்னு தான் உலகம் சொல்லும். ஆனா ஹதீஸ் என்ன சொல்லுது? அல்லாஹ் என்ன சொல்றான்? அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்க கொடுக்க நீங்க கொடுக்கிறது பிற மனிதர்களுக்கு அல்ல, நீங்க கொடுக்கிறது ரப்புல் ஆலமீனுக்கு, அல்லாஹுக்காக கொடுக்குறீங்க, அல்லாஹ் தருவான். அப்ப எனவே நாங்க அடுத்த மனிதர்களுக்கு, ஏண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் வல்லாஹு ஃபி அவுனில் அப்த் மா தாம அல் அப்த் ஃபி அவுனி அஹி வல்லாஹு மா கான அல் அப்த். ஒரு மனிதன் பிற சகோதரனுக்கு வல்லாஹு ஃபி அவுனில் அப்தி மா கான அல் அப்து ஃபி அவுனி அஹி, இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு உதவி செஞ்சிருப்பான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்கிற காலம் எல்லாம் அல்லாஹ் குறித்த மனிதனுக்கு உதவி செய்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே,
எங்கட கஷ்டம் நீங்கணுமெண்டா, எங்கட பிரச்சனை நீங்கணும் என்று சொன்னால், நாங்க பிற மனிதர்களுடைய பிரச்சனைகள்ல, கஷ்டங்கள்ல, துன்பங்கள்ல, துயரங்களை கண்டும் காணாம, ஏறெடுத்தும் பார்க்காம, ஒரு வார்த்தை பேசாம கடந்து போய்விட வேண்டாம். உங்களால 10, 20, 30, 500 கொடுக்க முடியலையா? ஒரு புன்னகை. கஷ்டப்படாதீங்க பாய், கவலைப்படாதீங்க பாய், அல்லாஹ் உங்களுக்கு தருவான், உங்களை அல்லாஹ் பாதுகாப்பான். கனிவான வார்த்தை, இது சதகா. இதையாவது செஞ்சு விட்டு போங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, சில கோடிகளை விட, சில லட்சங்களை விட சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் கிடைக்கின்ற வார்த்தைகள் பெருசாக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப எனவே வார்த்தைகளை, சின்ன ஒரு வார்த்தை தான் விட்டு விட்டு போய்விடாதீர்கள். இது 3வது விஷயம். 4வது, கஷ்டங்கள் ஏற்படுகின்ற பொழுது ஒரு மனிதன், இது மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயல் சகோதரர்களே, அல்லாஹ்வின் பக்கம் அவன் என்ன செய்யணும்? மீண்டு போக வேண்டும். ஒரு பிரச்சனை வருது, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, கஷ்டம் தொடர்ந்து இருக்குதுண்டா, நீ உடனே மைண்டுக்கு என்ன எடுக்கணும்டா, நான் இப்ப அந்த விடாம செஞ்சிட்டிருக்கிற பாவம் என்ன, விடாம செஞ்சிட்டிருக்கிற பாவம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. அந்த விடாம செஞ்சிட்டிருக்கிற பாவத்தை விட்டு பாருங்க, மனசுல இருக்கிற கஷ்டம், சுமை குறையுதா இல்லையான்னு பாருங்க. ஏன் தெரியுமா? எந்த உள்ளம் திக்ரோடு இருக்குமோ அது நிம்மதி பெறும். எந்த உள்ளம் பாவத்தோட வாழுமோ அங்க திக்ரு இருக்காது. அல்லாட சிந்தனை இருந்தா பாவம் செய்ய மாட்டான். அல்லாட திக்ருனா என்ன? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், நாவால செய்யறது, இதுவும் திக்ரு தான். திக்ருனா என்ன தெரியுமா? கண்ணால திக்ரு செய்யணும். ஹராமான காட்சியை கண்ணால பார்க்க கூடாது. ஹராமான காட்சியை கண் பார்த்தா அது பூரா கவலை வரும். ஹராமான காட்சியை காதால கேட்டீங்கன்னால் கவலை வரும். ஹராமான காட்சியை பார்த்தீங்க, சொல்றீங்க, பேசுறீங்கன்னா கவலை வரும். பாவத்தில் ஈடுபடுறீங்கன்னா கவலை வரும். அல்லாட ஏண்ட ரப்பு பார்த்துட்டு இருக்கிறான். என்ற சிந்தனை, என் உம்மா வாப்பா பார்த்தாலே பாவம் செய்ய மனசு இல்லை. உம்மா வாப்பா பார்க்குறாங்க, உம்மா வாப்பா விடுங்க, யாரோ ஒருவர் சம்மதமே இல்லாத ஆளை கண்டாலே பாவம் செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்களை விட எல்லாம் கேவலமானவனாக நம்ம அல்லாஹ் ஆக்கிட்டோம். சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, அப்படி ஆக்கிறாதீங்க, உங்களை பார்ப்பவர்களை மிக கேவலமானவனாக, மிக இழிவானவனாக அல்லாஹ்வை ஆக்கி விடாதீர்கள். யாரோ ஒருத்தன் பார்க்கறதுக்காக விடுற பாவத்தை என்ற ரப்பு பார்த்துட்டு இருக்கிறான் என்ற உணர்வு இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம் என்றா என்ன நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே. அப்ப அல்லாஹ்வின் பக்கம் நாங்க மீண்டு போகணும் சகோதரர்களே. அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்யணும்? மீண்டு போகணும். கஷ்டத்தை அல்லாஹ் தாரான், அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு போகணும். பாவத்தை விடுங்க. பிரச்சனைகள்ல சில பொழுது, சில பாவங்களால சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கும். அந்த பாவத்தை விடும்போது இவர் என்ன செய்வாருண்டா, கவுன்சிலிங் போவார். 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் என்று போவார், தீர்வு கிடைக்காது. டேப்லெட் பாய்ப்பார், தீர்வு கிடைக்காது. அதே மாதிரி பல பேரை சந்திப்பார், புலம்புவார், தீர்வே கிடைக்காது. ஆனா அல்லாஹ்ட கலாமை எடுத்து வாசிச்சா அதுல தீர்வு இருக்குது. என்ன தீர்வு இருக்குது? அல்லாஹ் சொல்றான், திக்ரால தான் நிம்மதி பெறும் உள்ளம். அதை உணர்ந்துட்டாருண்டா, திக்ருண்டா என்னன்னு படிப்பாரு, செயல்படுத்துவாரு, பாவத்தை விடுவாரு, உள்ளம் அமைதி பெறும். ஆனா இவர் லட்சம் செலவழிச்சு டேப்லெட் வேற குடிச்சிட்டு இருப்பாரு. இன்னைக்கு அதான் நடக்குது. ஏதாவது மனசுக்கு பிரச்சனைனா ஓடி போற டேப்லெட்டுக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, சில விஷயங்கள் இருக்கிறது, அது அல்லாஹ் சீராக்க வேண்டும், அல்லாஹ் குணப்படுத்த வேண்டும். அப்ப அல்லாஹ்வின் பக்கம் நாங்க திரும்பி போகணும். அர்ருஜூ இலல்லாஹ், இஸ்திக்ஃபார் அதிகமா செய்யணும், தௌபா செய்யணும். பாவங்கள் மனிதன் அடிப்படையில் பாவங்கள் செய்வோம், மனிதன் அடிப்படையில் பாவங்கள் செய்வோம். நிறைய தவறுகள், தப்பு தவறோடு தான் மனிதன் படைக்கப்படும். யாரும் பேசுறதுனால நான் மலக்கோ அல்லது நீங்க பாவிகள் அப்படின்னு சொல்ல வரல. எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவங்க தான். பாவம் செஞ்சுட்டா அல்லாஹ்வின் பக்கம் போங்க. யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ். வட்டியோட தொடர்பாக இருக்கிறோம், சர்வ சாதாரண மண்டிக்கு. அதனால தான் நான் சொல்றேன், அதை விட்டுருங்க, தௌபா செஞ்சிருங்க. சாதாரண வாகனம் ஒன்று வாங்குறதுக்கு உடனே என்ன செய்யறது? வட்டியோட சம்மந்தப்படுறது. தொழிலில் முன்னேறதுக்கு அதுவும் அதே மாதிரி அடகு வைக்கிறது, நகையை கொண்டு அடகு வைக்கிறது வட்டிக்காக. இப்படியான விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையில நிம்மதியை தராது, முசீபத் தராது, கஷ்டத்தை டபுள் மடங்காக ஆக்கும், கஷ்டத்தை டபுள் மடங்காக ஆக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் செல்ல வேண்டும். இஸ்திக்ஃபார், தௌபாவுடைய வாழ்க்கையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை தருவான். அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் மீண்டு போக போக, சாதாரணமாக அல்லாஹ் தன் பக்கம் அழைக்கிற பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான்? என் பக்கம் வாங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன் தான் அல்லாஹ் சொல்றான். எனவே அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் மீண்டு செல்ல வேண்டும். இது 4வது. 5வது, அன்புக்குரிய சகோதரர்களே, அல் இக்பால் இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்வது ஒன்றிருக்கிறது, அதோட சேர்த்து கொண்டு வரும் அல் இக்பால் இலல்லாஹ், அல் ஃபிரார் இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் வேகமா போறது. என்ன பிரச்சனை இருந்தாலும் விரைந்து போறது. அதுக்கு அல்லாஹ் எப்படி பயன்படுத்துறான் தெரியுமா? குர்ஆன்ல
இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் துனியாவை தேர்றதை சொல்லும் பொழுது ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹான்னு சொல்றான். வல்லதி ஜஅல லக்குமுல் அர்த தலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா. நீங்க துனியாவை தேடுங்க, துனியா உழைங்க, சம்பாதிக்கிறதுக்கு மஷா எம்சியை பயன்படுத்துறேன். அவன் நடந்து போறது அதுக்கு வேகமா போக தேவையில்லை. ஃபைதா குதியத்திஸ் ஸலாஹ் ஃபன்தஷிரு ஃபில் அர்த். தொழுகை முடிந்து விட்டால் பூமியில பறந்து போங்க, நடந்து போங்க, வாழ்வாதாரத்தை தேடுறதுக்கான்னு சொல்றான். அதே இது அல்லாஹ்வின் பக்கம் போறது அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ஓடி போங்க, விரைந்து போங்க. ஃபஸ்தபிகுல் கைராத், அல்லாஹ்வின் பக்கம் நலவுகளின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், அல்லாஹ்வின் பக்கம் முந்தி சென்றவர்கள். சாபிகு சாரிஉ ஃபஃபிர்ரு இலல்லாஹ், ஃபஃபிர்ரு இலல்லாஹ், ஓடி போங்க, விரைந்து போங்க. இதா நூதிய லிஸ்ஸலாமி யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அு, ஓடி போங்க, விரைந்து போங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இது அல்லாஹ்வின் பக்கம் என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க ஓடி போகணும், விரைந்து போகணும். இந்த ஃபர்ர யஃபிருன்ற வார்த்தை அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல பயன்படுத்துறான். எப்படி பயன்படுத்துறான் தெரியுமா? சூரா அல் முத்தஸிர் கடைசியில் அல்லாஹ் பயன்படுத்துறான், كأنهم حمر مستنفرة فرت من قسورة. அவர்கள் அல்லாஹ்வுடைய போதனையை விட்டும் பராமுகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் வர்ணிக்கும் பொழுது அவர்கள் காட்டு கழுதைகளை போன்று இருக்கிறார்கள். சூரா முத்தஸிர் கடைசி எடுத்து பாருங்க, அவர்கள் காட்டு கழுதைகளை போன்று இருக்கிறார்கள். அந்த காட்டு கழுதை தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள ஃபர்ரத் மின் கஸ்வரா, சிங்கத்திலிருந்து விரண்டோடுகிறது. ஃபர்ரன்ற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துறான். அப்ப உயிரை பாதுகாத்துக் கொள்ள ஒரு காட்டு கழுதை சிங்கத்தை விட்டு எப்படி வேகமா ஓடுமோ அதை போல ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ஓடுங்க. பின்னுக்கு உங்களை கொல்றதுக்கு ஒருத்தன் துரத்தி வரான்னு என்ன செய்வீங்க? மெதுவா போவீங்களா? பாய விரிச்சு உட்கார்ந்துட்டு போவீங்களா? இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவீங்களா? எப்படி போவீங்க? விரைந்து செல்வீர்கள். அந்த வார்த்தையை அந்த சொல்ல விளங்கப்படுத்துறதுக்கு சொல்றேன் நான். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் போங்க. என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன இபாதத், என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் இபாதத்துக்குள்ள போங்க, அல்லாஹ்வை நோக்கி போங்க. அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதை இலக்காக கொள்ளுங்க, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதை இலக்காக சொல்லுங்க. வார்த்தையில, வாழ்க்கையில எல்லாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் முக்கியமான ஒரு அடிப்படை, அல்லாஹ்வை நோக்கி விரைந்து போற மாதிரி எங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு கட்டத்திலும் இதை நாங்க தவற விட்டுறக்கூடாது. என்ன? அஸ்ஸப்ர். என்ன? பொறுமை. பொறுமை ஒரு மிக மிக அடிப்படையான அம்சம். நாங்க உடனே எங்களுடைய வாழ்க்கையில தீர்மானத்தை அல்லாஹ் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்துறான்டா உடனே நீங்க என்ன செய்யக்கூடாது, இதுதான் என்று முடிவு எடுத்துறாதீங்க. கொஞ்சம் பொறுமை. ஏதாவது ஒரு கஷ்டம் வருது, பொறுமை. ஏன் கஷ்டம் வருது தானே? அல்லாஹ் என்ன சொல்றான்? وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُم مُّصِيبَةٌ قَالُوا إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ راجعون أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. அல்லாஹ் வலனபுலுவன்னக்கும், உங்களை சோதிப்பான், நிச்சயமாக நாங்கள் சோதிப்போம். பிஷைஇம் மினல் ஹவுஃப், பயத்தால் அல்லாஹ் சோதிப்பான். சிறிதளவு பயத்தால் அல்லாஹ் சோதிப்பான். எங்களோட வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம், அடுத்தது என்ன நடக்கும், பயம். அல்லாஹ் சொல்ல நிச்சயமா நாங்க சோதிப்போம். வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹவுஃப் வல்ஜூ, பசியால சோதிப்போம். வனக்ஸிம் மினல் அம்வால், பொருளாதார சேதம், வல் அன்ஃபுஸ், உயிர் சேதம், வஸ்ஸமராத், விளைச்சல்கள் பழங்கள்ல சேதம், இதை கொண்டெல்லாம் சோதிப்போம். சோதனை வரும். மூமினாக இருந்தா, முஸ்லிமாக இருந்தா சோதனை வரும். அல்லாஹ் சொல்றான், இதை கொண்டெல்லாம் நாங்க சோதிச்சு போட்டு ஒரு நன்மாராயத்தை சொல்றான். வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். பொறுமையாளர்களுக்கு நபியை நீங்க நற்செய்தி சொல்லுங்கள். வபஷ்ஷிரி ஸாபிரீன், அவங்களோட பண்பு அல்லாஹ் சொல்றான்.
அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால், நேரடியாக அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா, ஏதாவது கஷ்டம் வந்தால் என்ன சொல்லுவாங்க? காலு அவர்கள் சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள். அந்த மனோநிலையை எடுத்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு என்ன வந்தாலும் நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கமே மீண்டு செல்ல போறோம் என்று நம்பிக்கை வந்தா இந்த உலகத்தில் தெரிகிற கஷ்டம் எல்லாம் கஷ்டமா தெரியாது. நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள். நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்களா இருந்தா எங்கட ரப்பு எங்களை தண்டிப்பானா? நான் உம்மாட புள்ள, நான் வாப்பாட புள்ளன்னு நாங்கள் அவங்களுக்கு அன்பா இரக்கமா ஒன்றை செஞ்சு போட்டு என்ன எதிர்பார்ப்போம்? ஏதாவது தருவாங்க? அல்லாஹ் சோதனையை தாரான், நான் பொறுமையாயிக்கிறேன், அவனுக்காக பொறுத்திருக்கிறேன்டா அல்லாஹ் என்னை கைவிடுவானா? எங்கட அல்லாஹ், நாங்க அவனுக்குரியவர்கள். இன்னால் இல்லா, நாங்க அந்த கஷ்டத்தை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்துல வாழ்றோம் பொறுமையோட. அதே கஷ்டத்தை சந்திக்க போறது யார? அல்லாஹ்வை. அப்ப அல்லாஹ் கைவிடுவானா? விடமாட்டான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு ரஹ்மத் இருக்கிறது, அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உலகத்துல சோதிப்பான், ஆனால் பொறுமை அவசியம். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்க. கஷ்டம் வருதா? அல்லாஹ்ட்ட உதவி தேடுங்க. அப்படி தேடி பொறுமையோட இருங்க. பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்க, தொழுகை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்க. ஏன் தெரியுமா? பொறுமையோட இருக்கிறது ஒரு இபாதத். இபாதத்தோடு அல்லாஹ்விடத்துல கையேந்துங்க. தொழுகையில அல்லாஹ்விடத்துல கையேந்துங்க. தொழுகையில அல்லாஹ்விடத்துல கேளுங்க. அல்லாஹ் சொல்றான், தொழுகையில அல்லாஹ்விடத்துல என்ன செய்யுங்க? பிரார்த்தனை செய்யுங்க. சுஜூதுல கேளுங்க, அத்தஹியாத்துல கடைசியில கேளுங்க. சொல்லிப்பட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். நீங்க பொறுமை செய்யும் பொழுது உங்களோடு உங்களோட ரப் இருந்தால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. பிரச்சனையாக தெரியாது, கஷ்டமாக தெரியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பொறுமை வாழ்க்கைக்கு அவசியம். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். எனவே தான் அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தாலும் நாங்கள் பதட்டம் அடையக்கூடாது. ஏன்? பொறுமையாக இருக்கணும், பதட்டம் அடையக்கூடாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குகைக்குள்ளே இருக்கிறாங்க. கொஞ்சம் திரும்பி பார்த்தால் பிடிச்சிருவாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இவருக்கு எப்படியான வார்த்தையை சொல்றாங்க? உயிர் தப்புவோமா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கின்ற பொழுது, இது யகூலு லிஸாஹிபிஹி லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, லா தஹ்ஸன், நீங்க கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, எங்கட அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். இது மனைவிக்கு பிரச்சனை வந்துரு, கஷ்டம் வந்துருச்சுன்னா கணவன் இதை ஓதி சொல்லி கொடுங்க, எங்களோட எங்களோட ரப் இருக்கிறான். கணவன் டென்ஷனோட பிரச்சனை இருக்கும் பொழுது இன்னும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அவங்கள பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி பேசாம, எப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் கவலையோடு இருக்கின்ற பொழுது, அபூபக்கரே லா தஹ்ஸன், கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, எங்கட அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான்னு சொன்னார்களே, அந்த வார்த்தைகள் எங்கட உள்ளத்தில் பிரதிபலிக்கணும். சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பொறுமையாக இருக்கிற நேரம் எங்களை சூழ இருக்கிறவங்களையும் பொறுமையாக வச்சுக்கொள்ளணும். கஷ்டமான சூழ்நிலையில பிள்ளைகளுக்கு பயம் வருதா? சொல்லுங்க, லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா கால கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்ற ரப் என்னோடு இருக்கிறான், அவன் வழிகாட்டுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. எனவே இது மன்ஹஜுல் அம்பியா. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? கால இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்ற துக்கத்தை பிரச்சனை அல்லாஹ்விடத்துல முறையிறேன். மக்கள்கிட்ட போய் சொல்லி அவங்கள டென்ஷன் ஆக்க இல்லை. ஃபஸபுருன் ஜமீல், அழகான பொறுமை.
அல்லாஹ் அதற்கு கூலியாக கொடுத்தானா இல்லையா? பல வருடம் அவர்கள் நினைத்தார்கள் பிள்ளை வருவானா இல்லையான்னு தெரியாது, ஆனால் அல்லாஹ் மீட்டி கொண்டு வந்தான். அதுபோன்று வாழ்க்கையில் சில அற்புதங்கள் அதிசயங்கள் நிகழும். அது அல்லாஹ் இந்த சபருக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நாம் அல்லாஹ்விடத்தில் எப்பொழுதும் துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் இடத்துல துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். துவா அல்லாஹ்விடத்தில் எப்பயுமே அல்லாஹ் இடத்துல துவா கேட்டுட்டு இருக்கணும். ஏண்ட ரப் என்னை கைவிட மாட்டான், ஏண்ட அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். என்ன கஷ்டம் வந்தாலும் இப்போ நான் சொன்ன அடிப்படையான அம்சங்களோடு நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே சகோதரர்களே, அல்லாஹ் ஒரு கஷ்டத்தை பிரச்சனை எங்களுக்கு தார மாதிரி தெரிஞ்சா அல்லாஹ் எங்களுக்கு செஞ்சிருக்கிறானே அருள், அதை உடனே நினைங்க. இப்போ கண்ணில் ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துருச்சு பாருங்க, கண் தெரியாம எத்தனை வருஷமா வாழ்றாங்க. காலில் பிரச்சனை, கால் இல்லாமலே பிறந்தவர்கள் எத்தனை பேர், சின்ன வீடுல ஒரு பிரச்சனை, வீடு இல்லாம எத்தனை பேர் இருக்கிறாங்க. எனக்கு தூங்குறது சரி ஒரு இடம் இருக்குது. அப்படி பார்த்து அல்லாஹ் அழைங்க. அது நபிமார்களுடைய நல்லோர்களுடைய வழிமுறை சகோதரர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? அல்லதி خلقني فهو يهدين والذي هو يطعمني ويسقين. இது ரெண்டையும் சொல்லி போட்டு தண்ட ஒரு பலவீனத்தை சொல்லும் பொழுது உடனே தன்னை மாத்தி கொள்றாங்க. இப்படி கேளுங்க அல்லாஹ் இடத்துல, அவன் தான் என்னை படைத்தான். அல்லதி خلقني فهو يهدين, அவன் என்னை படைத்தான், அவன் எனக்கு நேர்வழி காட்டினான். வல்லதி ஹுவ யுத்இமுனி வயஸ்கீன், அவன் எனக்கு உணவளித்தான், எனக்கு தண்ணீர் புகட்டினான். வஇதா மரிது ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோய்வாய்ப்பட்டால் நம்ம கஷ்டங்களை எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பிடுவோம். நல்லது பாத்தீங்களா, நான் சம்பாதிச்சது, நான் இது நான் கட்டின வீடு தான், இதெல்லாம் நான் தேடினது அப்படிங்குவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? இப்படி பாருங்க, கஷ்டம் வந்தால் அவன் தான் என்னை படைத்தான், நேர்வழி காட்டினான், எனக்கு உணவளித்தான், தாகத்துக்கு தண்ணீர் புகட்டினான். வைதா மரிது ஃபஹுவ யஷ்ஃபீன், அவன் நான் நோய்வாய்ப்பட்டா எனக்கு அவன் சிவாதாரம். இந்த வழிமுறை கஷ்டத்துல வரணும் சகோதரர்களே. வைதா மரிது ஃபஹுவ யஷ்ஃபீன் வல்லதி யுமீதுனி சும்ம யுஹீன், என்னை மரணிக்க செய்யறது அவன் தான், என்னை உயிர் கொடுத்து எழுப்புறது அவன் தான். எப்படி? வல்லதி அத்மஉ அன் யக்ஃபிர லி ஹதீஅதி யௌமத்தீன், நாளை மறுமையில் என்ற பாவங்கள் அவன் மன்னிக்கண்டு ஆதரவு வைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களை, எப்படி அவனுடைய அந்த வாழ்க்கை இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ், ஆனாலும் இந்த வழிமுறை அவர்களிடம் இருந்தது. கேட்கிறார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன் ولا تخزني يوم يبعثون يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم. ولا تخزني يا الله, என்னை கேவலப்படுத்தாதே யா அல்லாஹ், என்னை கேவலப்படுத்தாதே யா அல்லாஹ். யௌம யுபஅஸூன், எவ்வளோ ஒரு அற்புதமான மனிதர் ஹலீலுல்லாஹ். ஆனா அவர் கேட்கறது பாருங்க, என்ன மறுமையில கேவலப்படுத்துறாதே யா அல்லாஹ். வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன் யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், எவ்வளவு பொருளாதாரம் பிள்ளை எது இருந்தால் எதுவுமே யாருக்கும் பயனளிக்காது. ஆனால் ஒரே ஒரு இதயத்தை தவிர, இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், சலீமான இதயத்தோடு யார் வாராரோ அவருக்கு மட்டும் அந்த இதயம் பலனளிக்கின்ற, அந்த இதயத்தோடு வந்தால் அந்த மனிதருக்கு மட்டும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பானே. அந்த நாளில் யா அல்லாஹ் என்னை இழிவுபடுத்திராத யா அல்லாஹ்னு சொல்றாங்க. அப்ப என்ன, எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்க அல்லாஹ்வோடு உள்ள அந்த ஹுர்மத், அந்த கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வோட நல்லெண்ணம் வைக்கணும். வெள்ளம் வந்துருச்சுன்னு யோசிக்கிறோம், இப்ப இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படி இப்படின்னு யோசிக்கிறோம். அல்லாஹ் கேட்கிறானே, قل أرأيتم إن جعل الله عليكم الليل سرمدا إلى يوم القيامة من إله غير الله يأتيكم بضياء أفلا تسمعون قل أرأيتم إن جعل الله عليكم النهار سرمدا إلى يوم القيامة من إله غير الله يأتيكم بليل تسكنون فيه أفلا تبصرون.
கொடூரமான ஒரு வசனம். குல், பாருங்க அல்லாஹ் எப்படி சொல்றான், அரைதும் இன் ஜஅலல்லாஹ் அலைக்கும் அல்லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா, இந்த இரவை இரவாகவே வைத்து விட்டால், அல்லாஹ் சொல்றான் இன் ஜஅலல்லாஹ் அலைக்கும் அல்லைல சர்மதன் இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரை இந்த இரவை இரவாக வைத்து விட்டால், மன் இலாஹுன் கைருல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு எந்த இலாஹ், எந்த கடவுளால் யஅதீகும் பிதியா, ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர முடியும்? அஃபலா தஸ்மவுன், நீங்க கேட்க மாட்டீங்களா? அடுத்து அல்லாஹ் கேட்கிறான், குல் அரைதும் இன் ஜஅலல்லாஹ் அலைக்கும் அன்-நஹார சர்மதன் இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரை நஹார், இந்த பகலை பகலாகவே வைத்து விட்டால், நீங்க நிம்மதியா உறங்கிறதுக்கு நிம்மதியா இருக்கக்கூடிய இரவை எந்த இறைவனால் கொண்டு வர முடியும்? மன் இலாஹுன் கைருல்லாஹ் யஅதீகும் பிலைலின் தஸ்குனூன ஃபீ, யாரால கொண்டு வர முடியும்? அஃபலா துப்சிரூன், நீங்க பார்க்க மாட்டீர்களா? ஒரு நாள் அப்படி நடந்திருக்குதா? இன்றைக்கு பகல் வர இல்லை, இன்றைக்கு சூரியன் லேட் ஆயிருச்சு. இதெல்லாம் சாதாரணமா அனுபவிக்கிறதுனால பெருமதி விளங்குதில்லை சகோதரர்களே. உண்மையான மூமின்கள் யார் தெரியுமா? இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار إن في خلق السماوات والأرض. உலகத்துல எது நடந்தாலும் ஒரு மூமினுடைய பாதை, மூமினுடைய பார்வை எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படிதான் இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை, கஷ்டம், துன்பம், துயர் எது நடந்தாலும் அங்க அல்லாஹ்ட அத்தாட்சியை தான் பார்ப்பான். மழை பொழியுதா, மழை இல்லாமல் இருக்குதா, இரவு பகல் மாறுதா, சூரியன் வருதா, அல்லாஹ்வை தான் பார்ப்பான். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத், அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையை பார்ப்பான். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானத்தை படைச்சது, பூமியை படைச்சது, இரவு பகல் மாறி மாறி வாரது, இதுல லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், புத்திசாலிகளுக்கு படிப்பினை இருக்கிறது. அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன், அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வாங்க, நின்ற நிலையில், உட்கார்ந்த நிலையில், வ அலா ஜுனூபிஹிம், சாய்ந்திருந்தாலும், வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி இந்த படைப்பினங்களை பார்த்து சிந்திப்பார்கள். அவங்க கேட்கிறது உண்டு, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இதை வீணுக்காக நீ படைக்கவில்லையா அல்லாஹ், சுப்ஹானக், நீ தூய்மையானவன் யா அல்லாஹ், ஃபகினா அஸாபன் நார், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். கடைசியில் அல்லாஹ் முடிக்கும் பொழுது, ரப்பனா வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக் வலா துக்ஸினா யௌமல் கியாமா, நாளைக்கு இந்த உலகத்துல வர கஷ்டம் கஷ்டம் இல்லையா அல்லாஹ், இந்த உலகத்துல வர பிரச்சனை பிரச்சனை இல்லையா அல்லாஹ். எதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களோ அதை இந்த புத்திசாலிகள் கேட்பாங்க, ரப்பனா வஆத்தினா மா வஅத்தனா அலா ருசுலிக் வலா துக்ஸினா யௌமல் கியாமா இன்னக லா துக்லிஃபுல் மீஆத். யா அல்லாஹ், நாளை மறுமையில கியாமத்தினால எங்களை இழிவுபடுத்தி விடாதே. அப்ப எங்கட சிந்தனைகள் எல்லாம் இந்த உலகத்தில் வர கஷ்டங்கள் பிரச்சனைகள் அல்ல, மறுமையில கஷ்டம் வந்துடக்கூடாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உரையினுடைய சுருக்கத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். கஷ்டம், பிரச்சனை, துன்பம் என்பது மூமீன்களுக்கு பொதுவாக எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் மூமீனுக்கு என்று அது விசேஷமாக இருக்கும். அவன் பார்க்கிற பார்வை அது குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்க வேண்டும். அப்படி வருகின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும்? ஈமான்ல உறுதியாக இருக்கணும், கொள்கையில உறுதியாக இருக்கணும். ஈமான் பலவீனமாகும் போது அல்லாஹ் இடத்துல துஆ கேட்க வேண்டும். நாங்க அல்லாஹ்வை நோக்கி போய்கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ் முன்னோக்கி போக வேண்டும், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், இஸ்திக்ஃபார் தௌபாவை மேற்கொள்ள வேண்டும், மனிதர்களுக்கு பிற மனிதர்களுக்கு கஷ்டத்திலும் பொழுது உதவி செய்ய வேண்டும், அதே மாதிரி பொறுமையை மேற்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து செல்ல வேண்டும். கடைசியாக நாங்க அல்லாஹ்வை அவனுடைய ஹுர்மத்து கண்ணியத்தை பேணி அல்லாஹ்வோடு நல்ல முறையில் எங்களுடைய வார்த்தைகளை வசனங்களை அமைச்சு கொள்ளணும். அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுக்கிட்டே இருக்கணும். கடைசியாக புரிஞ்சு கொள்ளணும், இந்த உலகத்தில் வர கஷ்டங்கள் எல்லாம் அது நீங்கும், தாமதமாகும், நீங்காமல் இருக்கும், மௌத்து வரை இருக்கும். ஆனா மறுமையில கஷ்டப்படக்கூடாது. இந்த உலகத்தில் எந்த கஷ்டம் வந்தாலும் யாழ்லா, இந்த உலகத்தில் வேண்டாம் சோதிச்சு விடியாள்லா, கஷ்டப்படுத்துகிற பிரச்சனை இல்லையா அல்லா, ஆனால் மறுமையில் நான் கஷ்டப்படக்கூடாது என்ற நபிமார்களுடைய பிரார்த்தனை எங்களுடைய வாழ்க்கையாக இருந்தால்
எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுற கஷ்டங்களிலும் ஒரு சுகம் தெரியும். அது அல்லாஹுக்கு முன்னால் வடிக்கப்படுகிற கண்ணீர் துளிகளில் தெரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்ம எல்லோரையும் ஆக்கியருவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.